ஹாய் கைஸ், வெல்கம் டு குரியஸ் சேனல். சின்ன வயசுல இருந்து நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து கத்துக்கிட்டு வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய சின்ன வயசா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜா இருந்தாலும் சரி, எப்பயுமே நம்மள ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்ம சின்ன வயசுல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம எப்பயுமே ஆச்சரியத்தோட ஒவ்வொரு செகண்டுமே அதை பத்தி கேட்டாலோ தெரிஞ்சாலோ பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா ஏரோப்ளேன்ஸ் அப்படிங்கறதான். அந்த சத்தம் கேட்டாலே அதை பத்தி தெரிஞ்சாலே நம்ம வீட்டை விட்டு வெளியே ஓடி வானத்துல அது பறக்குது அப்படின்னு நம்ம அண்ணாந்து பார்ப்போம். சோ அப்படி சாதாரணமா இருந்த நம்மள அண்ணாந்து பார்க்க வச்ச ஒரு மிகப்பெரிய மனித கண்டுபிடிப்பு அப்படின்னா ஏரோப்ளேன்ஸ் அப்படிங்கறதா. இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு கூடிய டெக்னாலஜில ஏகப்பட்ட ஏரோப்ளேன்ஸ் வந்துருச்சு. சோ இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய டாப் 10 பிக்கெஸ்ட் ஃபிளைட்ஸ் ஏரோப்ளேன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கடைசி ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. சோ டாப் 10ல இருந்து நம்ம போவோம். டாப் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல என்ன ஃபிளைட் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்மளோட லிஸ்ட்ல டாப் 10th பிளேஸ்ல என்ன ஃபிளைட் இருக்கு அப்படின்னா ஏர்பஸ் பெலுகா எக்ஸல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபிளைட் தான் இருக்குது. இந்த ஃபிளைட் பாத்தீங்க அப்படின்னா இதோட மாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஏர்பஸ் A330-200F அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபிளைட் இருக்குது. அந்த ஃபிளைட் மாடல்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் தான் ஏர்பஸ் பெலுகா எக்ஸல் அப்படின்னு. அது என்ன பெலுகா அப்படின்னா, இத பாருங்க, இது பார்க்கிறதுக்கு ஒரு டால்பினுடைய தலை மாதிரியே இருக்கு. சோ இது பெலுகா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டால்பின் இனம். சோ அது மாதிரியே இருக்கிறதுனால அதோட டிசைனை வச்சதுனாலே இதுக்கு பெலுகா எக்ஸல் அப்படின்னு வச்சிருக்காங்க. சாதாரணமா இதை விட இது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இதுக்கு எக்ஸல் அப்படிங்கிற பேரை ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபிளைட் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இதை ஒரு கண்ட்ரி உருவாக்கல. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய UK, பிரான்ஸ், அது மட்டும் இல்லாம யூரோப், பெல்ஜியம், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து தான் இந்த ஃபிளைட் உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபிளைட்டோட முக்கிய பர்பஸே பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஏர்கிராஃப்ட்ஸ், அதாவது இந்த ஃபிளைட் இவ்வளவு பெருசா இருக்குது, இன்னொரு சின்ன சின்ன ஃபிளைட்ஸா இருக்கட்டும், மத்த ஃபிளைட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவையான பார்ட்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக இந்த பிரம்மாண்ட ஃபிளைட்ஸ் உருவாக்கி இருக்காங்க. பட் ஆனா இது கமர்ஷியலா மக்கள் டிராவல் பண்றதுக்கு கிடையாது, டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது. சோ நம்மளுடைய லிஸ்ட்ல 9th பிளேஸ் என்ன இருக்கு அப்படின்னா XB-70 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விமானம் தான் இருக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா சாதாரண ஃபிளைட்ஸ் மாதிரி கிடையாது. இது ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கறது கூட வச்சுக்கலாம். இது பாம்பர் ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கால தான் உருவாக்கி இருக்காங்க. இது என்ன பர்பஸ்க்காக உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா போர் புரியறதுக்கு, போர் புரியும் போது பாம்ஸ் போடுறதுக்காக இது உருவாக்கி இருக்காங்க. இதோட முழு பேர் பாத்தீங்க அப்படின்னா XB-70 வால்கைரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விமானம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏர்கிராஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நேற்று தயாரிக்கல. இது 1950s அமெரிக்காவை சுத்தி கோல்டு வார் நடந்தப்போ அந்த டைம்ல இந்த ஃபிளைட் உருவாக்கி இருக்காங்க. அந்த மாடல் XB-70 வால்கேர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்கி இருக்காங்க. உருவானதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது என்ன மாதிரி ஒரு ஃபிளைட் அப்படின்னா ஹை ஆல்டிடியூட் பாம்பர் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன ஹை ஆல்டிடியூட் பாம்பர் அப்படின்னா, அதாவது அதிக உயரத்துல சென்று, அதாவது பாத்தீங்க அப்படின்னா அப்படி பறந்துட்டு இருக்கும்போது கரெக்டான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அங்கிருந்து பாம்பு ஸ்ட்ரைக் பண்ணி வார் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்மிக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது இந்த ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஹை ஸ்பீடாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. யூசுவலா பாத்தீங்கன்னா இந்த பாம்பு போடக்கூடிய ஃபிளைட்ஸ் எல்லாமே ஹை ஸ்பீட்ல ஹை ஆல்டிடியூட்ல பறக்கும். சோ அந்த மாதிரி போர் நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா செயல்பட்டு ஆர்மிக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த பாம்பர் ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த XB-70 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாம்பர் ஃபிளைட் மொத்தமாவே 2 மாடல் தான் அமெரிக்கா வரைக்கும் தயாரிச்சிருக்காங்க. அப்படி தயாரிச்ச இந்த 2 மாடல்ல ஒரு ஃபிளைட் பாத்தீங்க அப்படின்னா வார்ல கிராஷ் ஆகிருச்சு. காத்துல பறந்துட்டு இருக்கும் போது இன்னொரு ஃபிளைட் மேல கொலைட் ஆகி கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு மாடல மியூசியத்துல வச்சிருக்காங்க மக்களுடைய பார்வைக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய லிஸ்ட்ல 8th பிளேஸ் இருக்கக்கூடிய ஃபிளைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டோனோவ் AN-22 அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான, அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஃபிளைட்ஸ்ல இது ஒன்னு அப்படின்னு சொல்லப்படுது. இதை எந்த கண்ட்ரி உருவாக்கி அப்படின்னா சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யா தான் இந்த ஃபிளைட் உருவாக்கி இருக்கு. இதை என்ன பர்பஸ்க்காக உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா, இது வேற எதுவுமே கிடையாது, கார்கோ டிரான்ஸ்போர்டேஷனுக்காகவும் மிலிட்டரி பர்பஸ்க்காகவும் தான் இது உருவாக்கி இருக்காங்க. அப்படி உருவாக்கி இருக்கும் போது இதுல என்ன மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த ஃபிளைட்டை பாருங்க, இந்த ஃபிளைட்டோட விங்ஸ் பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய டர்பைன்ஸ் பொருத்தி இருக்காங்க. இதுதான் இந்த ஃபிளைட்டோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. இவ்வளவு பெரிய வெளிப்படையான டர்பைன்ஸ் அப்படிங்கறத ரொம்ப பவர்ஃபுல்லா செயல்படுது. சோ இப்படி இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா 2 டர்பைன்ஸ், ரைட் சைடு 2 டர்பைன்ஸ் அப்படின்னு மொத்தமா 4 டர்பைன்ஸ் இருக்குது. இப்படி பவர்ஃபுல்லான இந்த டர்பைன்ஸ் தான் இந்த ஃபிளைட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பவரை கொடுக்குது. இந்த ஃபிளைட்ல ஹெவி வெயிட்டா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே கார்கோக்கு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா இது மிலிட்டரிக்கு தான் யூஸ் பண்றாங்க. மிலிட்டரிக்கு வெப்பன் சப்ளை பண்றதா இருக்கட்டும், அந்த வெஹிக்கல்ஸா இருக்கட்டும், ஜீப்பா இருக்கட்டும், இல்ல மத்த விதமான அம்யூனிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹெவி மெட்டல்ஸா இருக்கட்டும், ஹெவி வெப்பன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இதுல சப்ளை பண்றதுக்கு தான் சோவியத் யூனியன் இதை பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதோட ஃபர்ஸ்ட் மாடல் 1960sல வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமேட்டு இது ஏகப்பட்ட மாற்றங்களுக்குள்ளாகி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபிளைட்டா இது வலம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.
நம்மளுடைய லிஸ்ட்ல 7th பிளேஸ் இருக்கக்கூடிய ஃபிளைட் என்ன அப்படின்னா போயிங் ட்ரீம் லிஃப்டர் அப்படிங்கிறது. இந்த போயிங் விமானம் அப்படிங்கிறது உலகத்திலே மிகப்பெரிய விமானம் நமக்கு தெரியும். சோ அதுல ஒரு வேரியன்ட் தான் இந்த போயிங் ட்ரீம் லிஃப்டர் அப்படிங்கிறது. இந்த போயிங் ட்ரீம் லிஃப்டர் அப்படிங்கறது எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா இதுவும் வந்து கார்கோக்கு உருவாக்கப்பட்டதா இந்த ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி உருவாக்கும் போது இதுல என்ன மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்ல போனா இது பாத்தீங்க அப்படின்னா இதோட ஃபியூவல் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். மற்ற ஃபிளைட்ஸை கம்பேர் பண்ணும்போது நீண்ட நேரம் வானத்துல இது வந்து பறக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு ஏன் ட்ரீம் லைனர் இல்ல ட்ரீம் லிஃப்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா முன்னாடி சொல்லப்படக்கூடிய ஃபிளைட்ஸை விட இது வந்து அதிக கார்கோ அதிக விதமான பொருட்கள் இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபிளைட்ல பாருங்க, இந்த ஃபிளைட்ல வந்து பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா டெயில் பகுதி இருக்கு. அந்த டெயில் பகுதியை பாத்தீங்க அப்படின்னா ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பின்னாடி வழியா தான் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அம்யூனேஷனா இருக்கட்டும், கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தேவையான பொருட்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ள வந்து லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன மிகப்பெரிய விஷயம், ஃபிளைட் இருந்தாலே பேக்ல வந்து டெயில் வந்து ஓபன் ஆகதானே செய்யும் அப்படின்னு கேட்டா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் ஃபிளைட் மாதிரி இருக்குது. இதுல இப்படி ஒரு டிசைனை வச்சாதான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபிளைட்டை எந்த கண்ட்ரி பில்ட் பண்ணுச்சு அப்படின்னா முன்னாடி சொல்லப்பட்ட மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் பொதுவான மாதிரியே அமெரிக்கா தான் இந்த ஃபிளைட் வந்து உருவாக்கிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய லிஸ்ட் 6th பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதே வேரியண்டா போயிங் 747 அப்படிங்கிற விமானம் தான் இருக்குது. இந்த போயிங் 747 அப்படிங்கிற விமானம் தான் இது வரைக்கும் மனித கண்டுபிடிப்பிலே உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபிளைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஏன் அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா ஜெட் ஏர்லைனர் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஜெட் ஏர்லைனர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனினால இதுக்கு வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஏவியேஷன் ஹிஸ்டரியிலே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 1970ஸ்லயே ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் அந்த காலகட்டத்தில் வளம் வந்தது. இதோட முக்கியமான ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னா நீண்ட தூரம் பயணம் பண்ற அளவுக்கு இது வந்து கெபாசிட்டி உடையது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீண்ட தொலைவுகளை கடக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபிளைட்டோட கெபாசிட்டியா இருக்கட்டும், ஃபியூவல் கண்டென்ட்டா இருக்கட்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ற வகையில தான் இந்த ஃபிளைட் வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கார்கோ ஆபரேஷன், அதாவது மக்களை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றது மட்டும் இல்லாம கமர்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாம இது கார்கோக்கும் வந்து யூஸ் பண்றாங்க. சோ இப்படி எல்லா பர்பஸ்க்கும் எய்ம் பண்ணி உருவாக்கப்பட்டதான் இந்த ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விமானம் வகையிலே பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த குறிப்பிட்ட மாடல்ல 1574 மாடல்கள் தான் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான, அது மட்டும் இல்லாம இது மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஏகப்பட்ட மெட்டல்ஸ் அண்ட் இன்ஜின்ஸ் வந்து தேவைப்படும். சோ அதனால ஒரு குறிப்பிட்ட மாடல்ஸ் மட்டும் தான் இந்த ஃபிளைட்ல வந்து உருவாக்கப்பட்டது. சோ அப்படி உருவாக்கும் போது இந்த ஃபிளைட்டுக்கு ஒரு முக்கியமான பேரை கொடுத்திருக்காங்க, குயின் ஆஃப் த ஸ்கைஸ் அப்படின்னு இதுக்கு வந்து பேர் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு ஆபரேஷனா இருந்தாலும், அதாவது மிலிட்டரி ஆபரேஷனா இருக்கட்டும் இல்ல கமர்ஷியல் பர்பஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் ஃபிளைட். இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த ஒரு ஃபிளைட் ஈடு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட உருவாக்கப்பட்டதா இந்த பவர்ஃபுல்லான ஃபிளைட் அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. சோ நம்மளுடைய லிஸ்ட்ல 5th பிளேஸ் கூடிய ஃபிளைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டனோவ் AN-124 அப்படின்ட்டு. இது பாத்தீங்க அப்படின்னா உக்ரைன் கண்ட்ரி உருவாக்குன ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபிளைட்ல என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் அப்படின்னா முதல்ல இந்த ஃபிளைட்டோட மாடல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆண்டனோவ் AN-124 ரஸ்லான் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அதோட முழு பேர் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஏர்லிஃப்ட் ஜெட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன ஸ்ட்ராட்டஜிக் ஏர்லிஃப்ட் ஜெட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா மத்த ஃபிளைட்ஸ்லாம் இருக்கும், அதாவது வார் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஜெட்ஸ் இருக்கும், ஃபிளைட்ஸ் இருக்கும். சோ அப்படி மத்த இன்னொரு சின்ன ஃபிளைட்ஸே வந்து இதுக்குள்ள வந்து செலுத்தி அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றதுக்கு உருவாக்குன ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் மாடல் தான் இந்த ஆண்டனோ அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு நிக்நேம் கூட வச்சிருக்காங்க, அதுதான் இந்த ரஸ்லான் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனித கண்டுபிடிப்புகள் உருவாக்குனதுல ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த, அது மட்டும் இல்லாம அதிக வெயிட்டை எடுத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபிளைட்டா இந்த ஃபிளைட் இருக்கு அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இதோட சைஸ் தான். இதோட சைஸ் மிக பெருசா இருந்தாலும் கூட இதுக்குள்ள வந்து பொருட்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதோட ஹெட் பகுதி இருக்குல்ல, சோ முன்பகுதியும் வந்து ஒரு காரோட டிக்கி மாதிரி வந்து ஓபன் ஆகும், பின்பகுதி டெயிலும் ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ரெண்டு சைடும் ஓபன் ஆகும், நடுப்புற நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கார்கோ வந்து செலுத்திக்கலாம். சோ வார் டைம்ல இது ரொம்பவும் முக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்பஸ்க்காக தான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. நம்மளுடைய லிஸ்ட்ல 4th பிளேஸ் கூடிய ஃபிளைட் என்ன அப்படின்னா லாக்ஹீட் C5 கேலக்ஸி அப்படிங்கறதா. பேருக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபிளைட் மாடலை பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா மேசிவா இருக்குது. இதுக்கே இந்த கேலக்ஸி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஃபிளைட்ஸை எடுத்து செல்லக்கூடிய திறமை வந்ததுனால இதுக்கு வந்து கேலக்ஸி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிலிட்டரினால உருவாக்கப்பட்டது. இது வந்து மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி உருவாக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இதோடைய விங்ஸ்க்காக தான் இது வந்து மிக பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதோட விங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மத்த ஃபிளைட்டுக்கு சொன்ன மாதிரியே ரெண்டு டர்பைன் 4 டர்பைன்ஸ் இருக்குது. ஃபிளைட்ஸோட விங்ஸ், அதாவது இன்னைக்கு உருவாக்கப்பட்ட ஃபிளைட்ஸ்ல ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் விங்ஸா இதுக்கு தான் வந்து முதல்ல உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப மத்த ஃபிளைட்ஸ்ல இல்ல அப்படின்னு கேட்டா மத்த ஃபிளைட்ஸ்க்கு இருக்குது, பட் இது மிலிட்டரி சம்பந்தப்பட்ட ஃபிளைட்ஸ்னால இதோட விங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் மேசிவான சைஸ்ல வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சொல்லப்படும் போது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா இதுவும் வந்து மத்த யூஸ்க்கு சொன்ன மாதிரி மிலிட்டரியில உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்கோ பர்பஸ்க்கு தான். அப்படி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 2 மிகப்பெரிய ஹெலிகாப்டர்ஸ் வச்சு செலுத்தி எடுத்து போற அளவுக்கு மிகப்பெரிய
இடம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த அளவுக்கு இது வந்து மேசிவான ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு கேலக்ஸி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இதோடைய ஒர்க் பவர் தான். அதோட இந்த ஃபிளைட்டோட ஃபியூவல் கெபாசிட்டி அப்படிங்கிறது ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால வானத்துல நீண்ட தூரம் இதால வந்து பறக்க முடியும் ஹெவி வெயிட் எடுத்துக்கிட்டு. அப்ப ரெண்டு மிகப்பெரிய ஹெலிகாப்டர்ஸ் எடுத்துக்கிட்டு தொலை தூரம் கடக்க முடியும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு மேசிவான மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. நம்மளுடைய லிஸ்ட்ல டாப் 3rd பிளேஸ் இருக்கக்கூடிய ஃபிளைட் என்ன அப்படின்னா ஏர்பஸ் A380. இது எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிளைட் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிளைட் மாடல் குறிப்பிட்ட கண்ட்ரி உருவாக்கல, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து முன்னாடி சொன்ன மாதிரி பிரான்ஸ், பெல்ஜியம், ஜெர்மனி, யூரோப் எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் தான் ஏர்பஸ் A380. இது பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து கார்கோ மிலிட்டரி ஃபிளைட்டா இருந்தது. பட் ஆனா ஒரு கமர்ஷியல் ஃபிளைட்டா உருவாக்கணும் ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் அப்படின்னா இந்த ஏர்பஸ் A380 அப்படிங்கறத சொல்லி ஆகணும். இது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் கமர்ஷியலைசேஷனுக்காக உருவாக்கப்பட்டது. மக்களை வந்து பேசஞ்சர்ஸ் வந்து டிராவல் பண்றதுக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபிளைட். இது பாத்தீங்க அப்படின்னா 525ல இருந்து 853 பேசஞ்சர்ஸ் எடுத்து செல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு வரக்கூடிய மாடல்கள்ல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 1000 பேசஞ்சர்ஸ் கூட எடுத்து செல்லலாம். சோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாடல்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆர்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் டிசைன் ஃபீச்சர்ஸ் வந்து எய்ம் பண்ணி உருவாக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னா மக்களை வந்து எடுத்து செல்லணும் அப்படின்னா மத்த மிலிட்டரி ஃபிளைட் மாதிரி இல்லாம இதுக்கு ஒரு கமர்ஷியல் ஃபிளைட்டுக்கு இருக்கக்கூடிய மாடல்ஸ் ஸ்பெசிபிக் டிசைன்ஸ் நம்ம வந்து உருவாக்கணும். சோ அப்படி ஸ்பெசிபிக் டிசைன்ஸ் உருவாக்கும் போது மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதிக எடைகள் வந்து எடுத்து செல்லாது மத்த மிலிட்டரி ஃபிளைட் மாதிரி. பட் ஆனா இது ரொம்ப ஸ்லிம்மாவும் தின்னாவும் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஃபிளைட்டா உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து பார்த்து யூனிக்கான டிசைன்ஸ்ல இதை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதோட ஹை ஆபரேஷன், அதாவது இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிளைட்டை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா உருவாக்கும் போது இது வந்து ரொம்ப லக்ஸரியஸா இருக்கணும் அப்படின்னு செலவு பண்ணதுனாலேயே உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஃபிளைட்ஸ்ல இதுதான் வந்து அதிக செலவுல உருவாக்கப்பட்ட ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காரணத்தினாலே பாத்தீங்கன்னா இதோட ப்ரொடக்ஷனை வந்து 2021ல வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டதுனால திரும்ப இந்த ஃபிளைட்ஸ் வந்து இப்போ வந்து நடைமுறையில் இருக்கு அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. நம்மளுடைய லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ் கூடிய ஃபிளைட் என்ன அப்படின்னா ஸ்கேல்டு காம்போசைட் ஸ்ட்ராட்டோ லான்ச் அப்படிங்கறது தான். இதோட ஃபிளைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபிளைட் பட் ஆனா ஒரே விங்ல இருக்குது. பாக்குறதுக்கு ஒரு ட்வின் ஃபிளைட் மாதிரி கூடிய மாடல் தான் இந்த ஸ்ட்ராட்டோ லான்ச் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன ஸ்ட்ராட்டோ லான்ச் அப்படின்னு கேட்டா அதாவது மத்த ஃபிளைட்ஸ் மாதிரி இல்லாம இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இது வந்து ஹை ஆல்டிடியூட்ல பறக்கக்கூடியது. அதாவது பூமின்னு எடுத்துக்கிட்டா ஓசோன் லேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குது, அட்மாஸ்பியர் இருக்குது. சோ அட்மாஸ்பியருக்கு அடுத்தாப்புல கொஞ்சம் ஹை ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர். மத்த கமர்ஷியல் ஃபிளைட்ஸ்னாலயோ இல்ல மிலிட்டரி ஃபிளைட்ஸ்னாலயோ அந்த அளவுக்கு ஹைட்டா பறக்க முடியாது. ராக்கெட்ஸ்னால ஸ்பேஸ்க்கு அனுப்பக்கூடிய ராக்கெட்ஸ்னால மட்டும் தான் அந்த ஹைட்ஸ் ரீச் பண்ண முடியும். சோ அந்த ஹைட்ஸ்ல வந்து டிராவல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் ஹை ஆல்டிடியூட்ல வந்து கண்காணிப்பு நடத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ஒரு ஃபிளைட் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மிலிட்டரி பர்பஸ்க்காகவும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இது வந்து ரெண்டு ட்வின் ஃபிளைட்ஸ் இருக்கிறதுனாலயே இதுல வந்து ஃபியூல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே கேரி பண்ண முடியும். அதனால இது வந்து அதிகபட்ச தூரத்துக்கு வந்து பறக்கும் அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. சோ நம்மளுடைய லிஸ்ட்ல டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய ஃபிளைட் என்ன அப்படின்னா ஆண்டோனோவ் AN-25 மிரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஃபிளைட் தான். நீங்க முன்னாடில இருந்தே பார்த்துட்டு இருந்த மாதிரி இந்த ஆண்டோனோவ் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப கேள்விப்பட்டு இருப்பீங்க. இந்த ஆண்டோனோவ் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உருவாக்கின மிகப்பெரிய ஃபிளைட்ஸ் ஓன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம், மிகப்பெரிய ஃபிளைட் மாடல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டோனோவ் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபிளைட் மாடலுடைய பேர் தான் இது. இதுக்கே இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஆண்டோனோவ் அப்படின்னு கேட்டா இது வந்து ஒரு மேசிவ் சைஸ்ல உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் அப்படிங்கறதோட மீனிங் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஆண்டோனோவ் AN-225 அப்படிங்கிற ஃபிளைட்டை வந்து யுக்ரைன் அப்படிங்கிற நாடு தான் உருவாக்கி இருக்குது. யுக்ரைன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ அப்படி இந்த ஃபிளைட்டை உருவாக்கும் போது பாத்தீங்கன்னா இதோட வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட 60 லட்சம் கிலோகிராம், அதாவது 1.4 மில்லியன் பவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா இந்த ஃபிளைட்டை வந்து 1988லேயே ஃபர்ஸ்ட் மாடல் வந்து உருவாக்கி இருக்காங்க. இதை உருவாக்கும் போது மத்த ஃபிளைட்ஸ் மாதிரி இல்லாம அதாவது ஃபிளைட்ன்றதா மினிமம் வந்து 2 டர்பைன் இருக்கும், இல்ல மேக்ஸிமம் வந்து 4 டர்பைன் இருக்கும், லெஃப்ட் விங் ரைட் விங் அப்படின்ட்டு. பட் ஆனா இந்த ஃபிளைட்ல ஒரு விங்குக்கே பாத்தீங்கன்னா 3 டர்பைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தமா லெஃப்ட் ரைட்னு சேர்த்து 6 டர்பைன்ஸோட உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் மாடல் அப்படின்னா இந்த ஃபிளைட் தான் வந்து சொல்லி ஆகணும். சோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட லெங்த் எவ்வளவுன்னு கேட்டா கிட்டத்தட்ட 88 மீட்டர்ஸ் லெங்த் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. சோ இந்த ஃபிளைட்டை வந்து என்ன பர்பஸ்க்காக உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா இது வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்காக தான் வந்து உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அப்படின்னா அதாவது மிலிட்டரியில
இது முன்னாடி சொல்ல மாதிரி மிலிட்டரி சப்ளிமெண்ட்ஸ்க்காகவும் அது மட்டும் இல்லாம மத்த கமர்ஷியல் பர்பஸ்க்கு இது இன்னும் யூஸ் பண்ணல. பட் ஆனா மிகப்பெரிய வார் டைம்ஸ்லயும் மிகப்பெரிய பொருட்களை வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பண்றதுக்கும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. இன்னைக்கு ஸ்பேஸ்ல நம்ம வந்து ராக்கெட்ஸ் வந்து செலுத்துறோம். சோ அந்த ராக்கெட்ஸ்க்கு தேவையான பொருட்களா இருக்கட்டும், மெட்டல்ஸா இருக்கட்டும், இல்ல மிகப்பெரிய ராக்கெட்டை மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ராக்கெட்டை வந்து உள்ள வச்சு செலுத்தி எடுத்துட்டு போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் தான் இந்த ஃபிளைட் அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனா இந்த ஃபிளைட் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நடைமுறையில இல்ல அப்படிங்கறதா சொல்லப்படுது. ஒரு சில மாடல்ஸ் தான் வந்து ரொம்ப குறிப்பிட்ட மாடல்ஸ் தான் உருவாக்கி இருக்காங்க. ஏன் அப்படின்னா இதோட இந்த பிரம்மாண்டமான சைஸ் தான். இவ்வளவு பெரிய சைஸுக்கு ஏர்போர்ட்ல வச்சு மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த ஒரு ஃபிளைட் மாடல் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டேமேஜஸ் கூட உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு பெரிய ஃபிளைட் மாடல் வந்து காத்துல பறக்கணும் அப்படின்னா அதோட டர்பைன் பவர் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கணும், மெட்டலோட வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கணும், ஃபியூவல் கெபாசிட்டி அதிகமா இருக்கணும். இவ்வளவு விஷயங்களை பார்த்தா இதை வந்து உருவாக்கணும். சோ இப்படி இருக்கிறதுனால இந்த ஃபிளைட் வந்து அந்த அளவுக்கு நடைமுறையில இல்ல. பட் ஆனா இன்னைக்கு உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் மாடல் அப்படின்னா இந்த ஆண்டனோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபிளைட் மாடல் தான் அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் உருவாக்கப்பட்ட டாப் 10 ஃபிளைட் மாடல். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிரம்மாண்டமான ஆச்சரியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.